ஸோ இன்றைக்கி தான் டே 1 நாங்கள் வந்து மணலியில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் போக போகிறோம். இப்போது வந்து பைக் ரெண்ட் எடுக்க போகிறோம். ரெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பலான்னு இருக்கோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இப்போ தாங்க ஜஸ்ட் நான் தூங்கி எழுந்து நான் வெளியில் வந்திருக்கேன். இன்னும் கண்ணு ஃபேஸ் வாஷ் கூட பண்ண முடியாது, பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் டே 1 நாங்கள் வந்து மணலியில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் போக போகிறோம். இன்னும் எங்கேன்னு பிளான் பண்ணல, ஏன்னா வந்து பைக்கு ரெண்ட் எடுத்து போகலான்னு இருக்கோம். ஸோ எந்த பிளேஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியில் போகணும். தூங்கி எழுந்தோம்னா 4 நாள் ஆச்சு சேம் ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதே ப்ளூ டிஷர்ட்டு, அதே பிளாக் பேண்ட்டு. என்னால் முடியல, ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ட்ரெயினில் வந்து 3 days, அந்த ட்ராவலே 3 days போயிடுச்சு. நேற்று வந்தோடனே எப்போடா தூங்கணும்னு இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த டைமுக்கு வந்து ஹாட் வாட்டர் இல்லை. அதனால் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தூங்கி இப்போயாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ மார்னிங் தண்ணி வரும், அதுக்காகவே அலாரம் வச்சு நான் எழுந்தாச்சு. போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களே எழுப்பி கொஞ்ச நேரம் பாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிளான் போட்டுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து இப்போது கிளம்பிட்டோம். சோழன்வெளி அது இப்போதைக்கு அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். நான் போயிட்டு இப்போது வந்து பைக் ரெண்ட் எடுக்க போகிறோம். ரெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பலான்னு இருக்கோம். கைக்கு வந்து பெரிய க்ளவுஸ் வாங்கியிருந்தேங்க, அது போட்டு வண்டி ஓட்ட முடியாது. ஸோ இப்போ ஒரு சின்ன க்ளவுஸ் ஏதாவது வாங்கலாமான்னு கடைக்கடையாக பார்த்துட்ருக்கேன். எல்லாம் வந்து ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. 250, 200 அந்த மாதிரி சொல்கிறாங்க. 9 ரூபாயா, 5 ரூபாய், 8 ரூபா, 6 ரூபாய், சரி 7 ரூபா. கொஞ்சம் கம்மியாக 150 அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நிறைய ஷாப்ஸ்லாம் இங்கே எங்களுக்கு பக்கம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட்டு செட் ஆகணும்ல ப்ரைஸ், அதனால நான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன். போயிட்டு க்ளவுஸ் வாங்கிட்டு பைக் ரெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 kilometers போகணுமா. அங்கே தான் வந்து இப்போதைக்கு ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம போயிட்டு போகும்போதே நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க. इन्हों कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஹாய் காய்ஸ், ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் குளிர் தான் தாங்க முடியல. ஓ மை காட், சீரியஸாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வர்த்து. இங்கே பாருங்க, நான்
வா வா வா. ஹாய் गाइस ஃபைனலா நம்ம சொல்லட்டல் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு கம்மி இருங்க நான் பேக் சைடு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. ஸ்னோ இந்த கடைக்கு டீ இல்லைன்னா காஃபி இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டு வா கீழே எல்லாம் இங்க பாருங்களேன். இந்த நாய்கள் இந்த எப்படி இருக்குன்னு சீரியஸா எனக்கு தெரியல. பட் சூப்பரா இருக்கு. கீழே காமி அதான் காட்டு இப்பதான் கீழே எல்லாம் ஐஸ் கட்டி ஸ்னோ இல்ல. ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ மீண்டும் மீண்டுமா நம்ம வந்து ஃபைனலி மணாலி வந்துட்டோம். இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 3:30 ஆகுங்க. நாங்க வந்து இன்னைக்கு இங்க இருக்கிற ஃபுல்லா எல்லா ஆக்டிவிட்டிஸும் கண்டிப்பா பண்ண முடியாது, அது எங்களுக்கு தெரியும். பட் ஒரு சில ஏதாவது முடிஞ்சா இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். அப்புறமா வந்து இதே வீடியோவை நாளைக்கும் நாங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன ப்ரைஸு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, அப்புறம் நமக்கு எது செட் ஆகுது, இது மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சா உங்களுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அந்த பிளேஸ் முடிச்சுட்டு இங்க வந்தோம் பாருங்க. இங்கேயும் லைட்டா மேலெல்லாம் ஸ்னோ தெரியுது. அங்க விட இங்க கொஞ்சம் குளிர் கம்மியா தாங்க இருக்கு. ஸோ அது வரைக்கும் பெட்டர். இப்போ நாங்க போயிட்டு எப்படி இருக்கு, என்ன ப்ரைஸு, நமக்கு எது அஃபோர்டபுள், அப்புறம் ஓகேவா செட் ஆகுமா எல்லாமே பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். आपकी सिटी से परचेज करना हो ना तो रियल का एटीएम में परचेज कर सकते हैं. और क्या करोगे இது ஒரு டிஃபரெண்டா நல்லா இருக்கும். என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. आपका केरला फल तमिलनाडु पीपल आता ना 20 बॉक्स लेकर जाता है इधर. how many pieces 15 क्या करिएगा यार. so 50 rupees to 15 pieces. रियल सैफरन होगा इसको वाटर में डिसॉल्व करो. रियल होगा ना जितना डिसॉल्व होगा उतना इसका फ्रेगनेंस बढ़ेगा. रियल होगा ऑल मिक्स होना चाहिए. आर्टिफिशियल होगा ना मिक्स नहीं होगा, ओरिजिनल ऑल मिक्स हो जाएगा. और जितना मिक्स होगा उतना इसका फ्रेगनेंस बढ़ेगा. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்கா? இல்ல இல்ல जितना डिसॉल्व करोगे उतना कलर छोड़ेगा, इसका खुशबू डबल होगा सर इसमें. only one if taste is good. சாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. நம்ம ஊரு குலாப் ஜாம் மாதிரி இருக்காது, பட் என்னன்னா சூடு கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருக்க மாதிரி இருக்கு. வேணுமா? அவ்வளவு சிறப்பா இல்ல. அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்லையா? எனக்கு பிடிக்கல. சரி ஓகேங்க, அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்லையா, பிடிக்கலையா? இப்போ வந்து நாங்க 2 வாங்கிட்டோம். அதனால ஒண்ணு கேட்டுட்டு அப்படியே அப்படின்னு பார்த்தாங்க. சரி ஓகேங்களா, எவ்வளோ டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹாய் ஹாய். என்ன ஓ இது மேல போவாங்க போல இருக்கு ரைடு. இது போறது போல இது நிக்கிறதெல்லாம் இல்ல, போறதா. இந்த மாடா என்னன்னு எனக்கு தெரியல. மாடுதான். நேம் யாக் 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 ரைடா கிतना 300. So வந்து யாக் ரைடு 300 ஆகும். நமக்கு வேண்டாம் மாதிரி ரைட்லாம். ஸோ ஜஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க எல்லா ஹார்ஸ் ரைடு, அப்புறமா இந்த கோவேரி கலரை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரைடு. அண்ட் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க இருங்க, நமக்கே தெரியும். ஊர்ல 100 கொடுத்தா 150 கொடுத்தா அது நம்ம வந்து ஊர்லயே போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம போயிட்டு அந்த ரோப் வே அங்க இருக்கு. ஸோ இந்த ரோப் வே
இங்கே ஏதோ இங்கே பாருங்க மேலே எல்லாரும் அந்த ரோப்பில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து போகலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து பேராகிளைடிங் நடந்துட்டு இருக்குங்க. பட் அங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரோப்வே அங்க வந்துருக்கோம். மேலே ஏறி போகணும். மேலே போயிட்டு என்ன ப்ரைஸ் எப்படி இருக்கு, அப்புறம் மணி செட் ஆகுதா எல்லாமே பார்ப்போம். இன்கேஸ் நமக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா அப்படியே மேலே ஏறி ஒரு ரைட் போயிட்டு வரலாம். அப்படி வைக்கலாம். கீழே கீழே கேட்கணும். மேலே இல்லையாங்க, கீழே தான் வந்து கேட்கணும். ஒரு பர்சனுக்கு 700 ஆகும். கீழே பில் பண்ணிட்டு மேலே போகணும் போல இருக்கு. சரி ஓகே, நாங்க இங்க கேட்டுட்டு பார்க்கலாம். கேட்டவங்க இந்த ரோப்வே வந்து ஒரு பர்சனுக்கு 700 சொல்றாங்க. ஸோ 3 kilometers அப் அண்ட் டவுன். போகிறது 1.5 kilometers அண்ட் வரது 1.5 kilometers. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 32 kilometers நம்ம அங்கிருந்து வந்திருக்கோம். இப்போ திருப்பியும் போனாலும் அதே ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூட இன்னும் அவங்க வந்து இல்லை வேண்டாம் வேஸ்ட்டு, ஏன்னா 700 கொடுத்து 1 கிலோமீட்டர் ஒரு 1.5 போயிட்டு வரதுக்கு நம்ம வந்து இன்னொரு நாள் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா அதே மாதிரி தான் இருக்கும் வியூ எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இப்போது பேராகிளைடிங் போயிருக்கலாம், அது எவ்வளோன்னு தெரியல. பட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு இல்லைன்னா நம்ம ஒரு 3 days 4 days இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அப்போ கூட நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே இல்லைனாலும் உள்ளே கூட நாங்கள் நிறைய பார்த்தோம் பேராகிளைடிங் எல்லாமே. ஐ மீன் உள்ள மீன்ஸ் நான் மணாலியில் சொல்கிறேன். இப்போ வந்து அவுட் ஆஃப் மணாலி, இன்னும் இங்கேருந்து மணாலிக்கு 15 kilometers இருக்குது. ஸோ நம்ம அங்கே கூட கேட்டு பார்க்கலாம். நமக்கு செட் ஆச்சுன்னா நம்ம அங்கேயே கூட பேராகிளைடிங் பண்ணிக்கலாம். பட் இங்கே இந்த நிறைய இந்த மோட்டார் அந்த பைக் ரைட்ஸு அது எல்லாமே இருக்குது. பிளேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ப்ரைஸ் தான் அதிகமாக சொல்கிறாங்க. மேபி அந்த ப்ரைஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ பயங்கர குளிர், அப்படியே கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குது. இப்போ எதுவுமே பண்ணவும் முடியாது. சின்ன மற்றது எல்லாமே இந்த சின்ன சின்ன கழுதை, கோவேரி கழுதை ரைடு, யார்க் ரைடு, இந்த மாதிரி பொம்மை இந்த மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம அதை விட பெரிய அட்வென்ச்சர் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து திருப்பி போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன்.